ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 எல்லாருக்குமே தெரியும். அதில் 2 பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயா, பூர்ணிமா. அவங்க மேலே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது அந்த சீசனை பொறுத்தளவில். ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கேம் ஆடினாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ரெட் கார்டை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. உண்மையாகவே வந்து லேட்டாக பேசியிருக்காங்க. பட் ஓகே தான். இது வந்து என்னென்னா சீசன் 9ல் பார்வதி கமருதீன் ரெட் கார்டு கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி அவங்க யூடியூப் சேனலில் ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தாங்க அவங்களுக்குன்னு கேட்பாங்க. ஸோ பூர்ணிமா சொல்லியிருப்பாங்க, ஒரு குழந்தைய ஒரு குழந்தைய தள்ளி விட்டதுக்கு ரெட் கார்டு தான் கொடுக்கணுன்ற மாதிரி மாயா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பூர்ணிமா சொல்லுவாங்க, அவங்க குழந்தை இல்லை, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. புல்தரையில் தள்ளி விடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஒரு கலாச்சி. ஸோ அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தவங்க சீசன் 7ல் அவங்களுக்கு வந்து கண்ணாடி இப்போ இந்த முதுகில் வந்து லைட்டாக வந்து ஏதோ கீறி இருக்குமா, ஏதோ பிளட் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துருக்கணும் அப்போ ரெட் கார்டு. அப்படி கொடுத்துருந்தா நான் தான் வின்னர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க உடன்பாடு இல்லை போல இருக்குது ரெட் கார்டு. அப்புறம் சொல்கிறாங்க டிஆர்பிக்காக தான் ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க ரெட் கார்டுன்றது வந்து ஒரு சாதாரண மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா ரெட் கார்டு கொடுத்து ஜெயிக்கிறவங்களாம் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஒரு டம்மியான ஒரு ஆள் தான் வந்து டைட்டில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கலாச்சி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து கலாச்சாரம் மட்டும்தான், அது உண்மையும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த சீசனில் உண்மையாகவே வந்து டைட்டில் வின்னர் வந்து அவங்க வந்து நிறைய மக்களோட செல்வாக்கெலாம் பெருசாக இல்லைன்னு சொல்லணும். ஸோ வேறு யாருமே ஆள் இல்லாதால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் உண்மை. இதுதான் வந்து மாயா பூர்ணிமா வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நிறைய தரப்பு சொல்லிட்டாங்க, மக்களும் சொல்லிட்டாங்க ரெட் கார்டு கொடுத்துருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, கொடுத்துட்டாங்க அவங்க டிஆர்பிக்காக சேனல். ஸோ இதை வந்து எதையுமே வந்து மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. பார்க்கலாம் மக்கள், இதுக்கப்புறமாவது வரும் சீசனாவது இவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டிஆர்பிக்காக பண்ணாமல் உண்மையாக கொடுக்கணுன்னா கொடுக்கணும், இல்லைனா கொடுக்கக்கூடாது மக்களே. இதுதான் வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள், நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த ரெட் கார்டுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கொடுத்துருக்க கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர பிக் பாஸாவது பார்ப்போம் மக்களே கரெக்டாக பண்ணுறாங்களான்னு. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.